வேவ். கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்கள்ல அதிகம் விவாதிக்கப்பட்ட வந்த விஷயம் வந்து ஜெயரவி அவரோட மனைவி ஆர்த்தியை பிரியறது தாங்க. கிசுகிசுவா செய்தியான விலையில மனைவி ஆர்த்தியை இருக்கிறதா ஜெயம் ரவி எடுத்த முடிவை வந்து அறிவிச்சிட்டாரு. மேலும் இது தன்னை சார்ந்தவங்களுக்காக எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விளக்கம் அளிச்சிருந்தாரு. ஆனா இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லி நானும் என் குழந்தைங்களும் தவிச்சிட்டு வரோம் அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் கடந்த சில மாதங்களாகவே ஜெயரவி கோவால ஒரு பாடகியுடன் தங்கியிருப்பதா ஒரு செய்தி வந்து உலா வந்துச்சு. அந்த பாடகி தான் ஜெயரவியின் விவாகரத்திற்கு காரணம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரதர் பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த ஜெயரவி அதை திட்டவட்டமாக மறுத்துட்டாரு. வாழு வாழ வீடு ஒரு பெண்ணை பத்தி தவறாலாம் பேசாதீங்க, என் சொந்த வாழ்க்கையில தலையிட வேணாம் ப்ளீஸ், நானும் அந்த பெண்ணும் எதிர்காலத்துல ஒரு ஹீலிங் சென்டர் துவங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதோட படவிழாவில் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. ஜெயரவி ஆர்த்தி காதலுக்கு உறுதுணையாக இருந்தவங்க குஷ்பு தானா. ரவியோட மாமியார் சுஜாதாவோட தோழி தான் இந்த குஷ்பு. ஆர்த்திக்கு ஜெயரவி மீது ஆசை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் திட்டம் போட்டு சிங்கப்பூருக்கு 2 பேரையும் வர வச்சு பழக விட்டாங்க. இப்போது ஆர்த்தியை பிரியறதா அறிவிச்சிருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருக்குதாம். ட்விட்டர் பக்கத்துல மனைவியை பிரிஞ்சவன் மனுஷனே இல்லை, அவனுக்கு வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி காட்டமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஆனா அதுல யாரு பேரையும் அவங்க குறிப்பிடல அப்படின்னாலும் அவர் ஜெயரவி தான் சொல்றாங்க அப்படின்னு பலரும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனா இதையெல்லாம் தலையில ஏத்திக்கொள்ள நிலையில ஜெயரவி இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கீர்த்திகா உதயநிதி இயக்கத்துல நடிக்க உள்ள காதலிக்க நேரமுள்ள படத்துக்காக 18 கோடி சம்பளம் பேசியிருக்கிறாராம் ஜெயம் ரவி. பிரதர் படத்துல மக்கா மிஷி பாடல் வந்து ஹிட் அடிச்சிருச்சு. அந்த படம் ஓடிட்டா 25 கோடி சம்பளம் ஏத்திருவாரு அப்படின்னு திரையுலகம் பேசிக்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.